என்னைக்கு ஏர் ஃப்ரையர் எனக்கு கிஃப்டாக வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து அடுப்பில் அவிச்சு பொறிச்சு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்க அவங்களே செல்ஃபாக ஏர் ஃப்ரையரில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர் ஃப்ரையர் நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மாட்ரேஷன் இஸ் த கீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ஆயில் கண்டென்ட்டும் நம்ம ஃபுட்டில் கட் பண்ணலாம். இன்றைக்கி வந்த உடனே சிக்கன் மோமோஸ் அண்ட் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நாங்களும் ஏதோ பச்சை ஸ்மெல்லாக இருக்குமோ ஒரு டவுட்டாகவே இருந்தது. நம்ம இந்த ஓவன் கூட நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஸ்கூலுக்கு 5 சிக்கன் மோமோஸ் தான் டாக்டர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி ஒரு கெட் டுகெதர். ஸோ எங்கள் அம்மாவுக்கு 2 மோமோஸ் டேஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிட்டாங்க காலையிலேயே. குழந்தைங்க 2 பேரும் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை ஃபுட்ஸோட முளைக்கட்டின கம்பு மாவில் செஞ்ச கம்பு தோசை தான். கூடவே சாம்பாரை வச்சு 2 பேரும் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு போயிட்டாங்க. லஞ்சுக்கு சின்ன பொண்ணுக்கு 2 குதிரைவாளி இட்லி அண்ட் நம்ம சாம்பார் இதே பேக் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும்னு. ஸ்நாக்ஸுக்கு ஏலக்கி பனானா வச்சுட்டேன். ஒரு பொண்ணு மோமோஸ் எடுத்துகிட்டு போனாங்க. இன்னொருத்தவங்க ஹை ஃபுட்ஸோட தூயமல்லி பட்டர் முறுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பும் போது பார்த்தா ஏபிசி மால்ட்டு சுத்தமாக ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி கடையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ கடகடன்னு பேக் பண்ணி போர்ட்டலில் புக் பண்ணி நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இறங்குறதுக்குள்ளே ஒரு 1 ஹவரில் எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க. அதனால மறுபடியும் இன்னொரு பேட்ச் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் காரில் போகும்போது ராகி போட்டு சாப்பிட்டுட்டு போனேன். போகும்போது என் அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் 5 வகையான சுண்டல் அண்ட் 5 வகையான புட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த முளைக்கட்டின கம்பு, அப்புறம் கட் வெஜிடபிள் சாலடு, முளைக்கட்டின சன்னா, அந்த மாதிரி சாலட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். புட்டில் திணை, கம்பு, மாப்பிள்ளை சம்பா அண்ட் ராகி இந்த எல்லா புட்டுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். போனோன்னே எல்லோரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. அம்மாவும் சிஸ்டரும். லஞ்சுக்கு இன்றைக்கி பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்மால் கெட் டுகெதர், கிராண்ட் ஃபாதரை நினைவூட்டுற மாதிரி. ஸோ அவரோட ஹெல்த் சீக்ரெட் நிறைய பேர் எங்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க. அவரோட டெத் அப்போ என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அவருடைய ஹெல்த் சீக்ரெட் 94 இயர்ஸ் வரைக்கும் எப்படி ஹெல்த்தியாக எந்த சர்ஜரி எதுவுமே பண்ணாமல் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிட் 50ஸ்லேயே நான்வெஜ் சாப்பிட்றதை நிறுத்திட்டார். ஸோ அவர் நிறைய முறை சொல்வார், நான்வெஜ்ஜை நீங்கள் நிறுத்தினாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் அவருடைய ஹெல்த் சீக்ரெட். எங்கள் அம்மாவும் வரும்போது சீனிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்க தேங்காய் போட்டு சம்திங் உருட்டுவாங்களா, அது கொடுத்துருந்தாங்க. ஏர் ஃப்ரையர் வாங்கினோம். ஸோ அதில் பூரி சுட்டு சாப்பிடுங்கன்னு பூரி மாவு அவங்களே பிசைஞ்சு அனுப்பிட்டாங்க. ஏன்னா நான் பூரியெல்லாம் கண்டிப்பாக செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். ஏர் ஃப்ரையரில் பசங்களுக்கு பூரி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. என் சிஸ்டர் எனக்கு இந்த இன்ஹேலர், ஹெர்பல் இன்ஹேலர் கிஃப்டாக கொடுத்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்மெல் பண்ணுறதுக்கு விக்ஸை விட ரொம்பவே நல்லா இருந்தது. காரில் போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டாங்க.